ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஒரு காலத்துல எப்படி இருந்தானுங்க? ஆமால எப்படி இருந்தானுங்க? நோ 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 யாருண்ணா இவங்க இப்படி ஆராதனை பண்றாங்க? அப்ப என் வயசுல எவ்வளவு ஃபயரா இருந்திருப்பாங்க. உன் வயசுலயா? டேய் இவன் வயசுலயாண்டா? உன் வயசுல எங்க பாக்குறாங்க? ஏன்டா இவ்வளவு நேரம்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. சரி எதுக்கு இங்க வர சொன்னேன்? அங்க பாரு ஸ்பாட் சூப்பரா இருக்கு. ஏய் ஆமாண்டா செம்மையா இருக்கு. அங்க பாரு. இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டை. வண்டியில ரெடி ஆயிரு, நான் வந்த உடனே பறக்குறோம். சரியா? சீக்கிரம் வா. வட. மச்சான் வண்டி எடு. வண்டி ஏறா சீக்கிரம் போ. இவன் பேருதான் கட்டிங் கட்டப்பா. டேய் மச்சான், இன்னைக்கு அடிச்ச நகை எவ்வளோ போகும்? இவன் பேருதான் டம்ளர் சிவா. மச்சான் அது ஒரு 50,000 போகும். நமக்கு இது செம்ம வேட்டை. சூப்பரு. இந்தா குடி. மச்சான் உனக்கு ரொம்ப மாப்பாச்சு. பார்த்து வீட்டுக்கு போ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நீ பார்த்து சேஃபாக இரு.
ஏய் மட்டை இரு உன்னை நானே வீட்டில் விட்டுறேன். மச்சான் நானே பார்த்துக்கிறேன். தலையே வர பின்னாடி நானே வீட்டில் விட்றேன். ஏய் அண்ணாவது வாடா. கிளம்பிட்டேன் இந்த 2 மினிட்ஸில் வெளியே வரேன் வை. என்னடா இங்க இந்த சர்ச்சுக்கு போகிறேண்ணா. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் இதே வேலையா சுத்தின்னு இருக்கானுங்க. சரி அதெல்லாம் விடு, நம்ம மேட்டு தான் ஆச்சு. அதை வேற ஏன்டா ஞாபகம் பார்த்துற? சரி இப்போ என்னடா பண்றது? இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு 2 பேரும் சர்ச்சுக்கு வரலாம்ல. உன் வேலை என்ன? வந்தியா தம்பியை கூப்பிட்டு போனியா அதோட நிறுத்திக்கோ. சர்ச்சுக்கு வா, கூப்பிட்ற வேலைலாம் வச்சுக்காத. சரி இவன் தெரிஞ்சு வந்துருக்காரு. அவர்கிட்ட பணம் நம்ம போய் வாங்கிடலாமா? சரி வா. பிரைஸ் லாட் பிரதர். பிரைஸ் லாட். போகலாமா? போகலாம். என்ன ஷாம் அவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு கூப்பிட்டா ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. ஐயோ சாரி ஜானு, அவங்க பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அவங்க எப்படின்னா ரசிக்கப்படணும் ஜானு. நீயே ப்ரேயர் பண்ணு ஷாம். ஆமாம் நானும் பண்ணுறேன். கண்டிப்பாக கர்த்தர் செய்வா ஷாம், சரியா? சரி. அதோ இருக்காரு அவராடா? கேட்ட காசை குத்துருவாராடா? ஆமாம் அவர் தான்டா குத்துரா போல. மாதம் வட்டி வந்து கடை சேரணும், புரியுதா? சரிங்கண்ணா. எப்பா எப்படியோ பணத்தை வாங்கியாச்சு. மாமச்சான் ஒயின் ஷாப் போகலாம். இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சுல? ஆமாம் செம்மையாக இருந்துச்சு. சரி நான் கிளம்புறேன். ஈவினிங் பார்க்கில் மீட் பண்ணலாமா? போகலாம் ஷாம். சரி ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். மச்சான் மணி வேற 12 போகுது. கடை வேற ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ இருக்கிற ப்ரெஷருக்கு போய் ஒரு கட்டிங் போட்டே ஆகணும்னா சொல்கிறேன். புரியுது மச்சான், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. வா போகலாம். ஐயோ இவர் வேற ஃபோன் பண்ணுறாருடா. என்ன பண்ணுறது தெரில. இரு பேசிட்டு வரேன். ஹலோ நான் சொல்லுங்கண்ணா. மச்சான் வா மச்சான் வந்து உட்காரு. இன்னும் ஃபோன் பேசுனுங்கிறான். பாமாச்சி மச்சான் இந்த கடங்கார தொல்லை வேற தாங்க முடியலடா. கடுப்பாகுது. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி மச்சான், இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? மச்சான் நீ போயிட்டு ப்ராஜெக்ட்டுக்கான போல் ரெடி பண்ணு. சரி மச்சான் பண்ணிடலாம். மச்சான் அது உன் தம்பி தானே? ஆமாடா. இப்போ என்ன அதுக்கு? அவனு எப்பயுமே சிரிச்சு பேசி ஜாலியாக இருக்கானுங்க. தெரியுமா உனக்கு? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு அவனும் என் தம்பியும் வீட்டில் பேசி நின்னாங்கடா. அவன் வந்து ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிச்சு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தொண்டையில் இதுமாரி ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லி நின்னான்டா. சர்ச்சில் கூட ஏதோ ஆராதனை கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு தடையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி நின்னான்டா. அதான் தெரியும் எனக்கு. என்னடா சொல்கிற? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். வா மச்சான் போய் கேட்கலாம். ஏய் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, இப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமே மனசாட்சி இல்லையா உனக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? தோ இவன் தான் சொன்னான். ஆமாம் ஆமாண்ணா, கர்த்தர்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்கிற வசனம் சொல்லுவோம். அதான் நாங்கள் எப்படி தான் சந்தோஷமா இருக்கிறோம். இரு, யார் வேணாம் சொன்னது? ஏன்டா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லின்னு இருக்கிறான். இப்போ தான் வந்து அதில் சொல்லியிருக்கு இதில் சொல்லியிருக்குன்னு சொல்கிற. என்னடா? இட்ஸ் ஓகே. அதுவும் இல்லாமல்
நானும் ப்ரேயர் பண்ணுறேன், சபையாரே ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக கத்தர் செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுது யாத்திராகம் 23:25 வியாதியை ஒன்றிலிருந்து விலக்குவேன்னு சொல்கிறாரு. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யோவான் 5:8 வசனம் சொல்லுது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நாங்கள் விசுவாசிக்கிறோம், கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு சரியாயிடும். ஏன்டா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அதை விட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கா லூஸு மாதிரி. இவனுங்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சேன்டா. இவனுக்கு போய் தான் புலம்பினோம். வா போகலாம். ஏய், என்ன இது? இது அந்த பையனோட அம்மா தானே? என்ன இது இப்படி பேசிட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லை சொல்லிட்டு? டேய் சாமே, டேய் சாமே. என்னண்ணா நான் வரேன், ஜபம் பண்ணின்னு இருக்கேன். டேய் ஒரு நிமிஷம் வாடா. ஏன்டா எப்போ பாரு இந்த புக்கை கையில் வச்சுன்னு சுற்றி நிற்பியா? உனக்கு வேறு வேலையே இல்லையா? இதை பற்றி தப்பாக பேசாதண்ணா, இது பைபிள்ண்ணா. இதில் தான் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் இருக்கும். எது கூப்பிட்டு அதை சொல்லு. சரி, இது உன் ஃப்ரெண்டோட அம்மா தானே? ஆமாண்ணா, அதுக்கு என்ன இப்போ? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நான் யூடியூப்ல எப்படி வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ சரியாச்சுண்ணா உங்களுக்கு. சரியாச்சா? எப்படி? நான் ஜபம் பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஜபம் பண்ணான், அதுக்கப்புறம் சபையில் இருக்கிற எல்லோரும் ஜபம் பண்ணோம். கர்த்தர் குணமாக்குனான். கர்த்தர் குணப்படுத்தினாரா? ஆமாண்ணா, நானும் அதான் சொல்கிறேன், ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு ஜோம் பண்ணுன்னு. நீ தான் ஜபமே பண்ண மாட்டேற. ஓ, ஒருவேளை இதுக்கப்புறமாவது மனம் திரும்புகிற வேலையை பாரு. மனம் திரும்பணுமா? இந்தா திரும்பிட்டேன். ஐயோ, உன்னை திருத்த முடியாது, அவர் பார்த்துப்பாரு எல்லாம். போடா டேய் போடா. ஆமால, இந்த வீடியோவை அவனுக்கு அனுப்புவோம். அவன் தான் இதை பற்றி பேசிட்டு இருந்தான். அனுப்புவோம், ஃபோன் பண்ணுவோம். யாரா இந்த நேரத்தில்? கொக்கி குமாரா? இவன் ஏன் கால் பண்ணுறான்? ஹலோ ஹலோ டேய், உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருடா. டேய் கட்டிங் கட்டப்பா, பார்க்குறேன்டா, தூங்கிட்டு இருக்கேன்டா. டேய் உடனே பாருடா, ஒரு நிமிஷம். இவனுக்கு வேறு வேலையே இல்லை, சரக்கு போட்டு நீ மேலே தூங்க கூட விட மாட்டான். மென்டல். ஹலோ கட்டிங் கட்டப்பா, பாத்தியா? பார்த்தேன். இப்போ என்ன அந்த வீடியோவுக்கு? அது என் தம்பியோட ஃப்ரெண்டோட அம்மாடா. அது நேற்று கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த பையனோட அம்மாடா. எப்படி அது நடக்கும்? ஆ தெரிலடா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என் தம்பியை கூப்பிட்டு கேட்டேன். அவன் தான் ஏதோ அவங்க அம்மாக்காக ஜோம் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்கிறான்டா. கர்த்தர் குணப்படுத்தினாருன்னு சொல்கிறான்டா. கத்தர் எப்படி குணப்படுத்துறாரு? கத்தர் டாக்டரை குணப்படுத்துறதுக்கு அதான் ஒன்றுமே புரியலடா. சரி சரி, நான் வரேன், வெயிட் பண்ண வரேன், வெயிட் பண்ணு. வரியா? சரி வா வா. சரி, நான் ஒரு டீனா. டீ கடைக்கு வர சொன்னா இன்னும் ஆளை காணோம். மச்சான், என்ன மச்சி? வரேன் பார்க்கணுன்னு சொன்னேன். நான் எதனா ப்ராஜெக்ட் பண்ண போகிறோமா? அதெல்லாம் இல்லைடா, நீ ஒரு வீடியோ அனுப்பிச்சல. ஆமாண்டா. இப்போ என்ன அந்த வீடியோக்கு? இல்லைடா, இந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சல, அவங்க அம்மாவுக்கு எப்படா சரியாக இருக்கும்? அவருன்னா அவ்வளோ பேர் கடவுளா, அவர் ஏன்டா அதெல்லாம் சரி பண்ணணும்? ஆமாம் மச்சி, இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கும் இதே கேள்வி தான்டா. ஆமாம், அந்த கத்திரிப்பத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆமாம் மச்சி, எனக்கும் தான். அப்போ வா போய் கேட்கலாவா? போகலாண்டா. ஆமாம், இப்போ அவன் எங்கே இருப்பான்டா? அவனா
அவனும் என் தம்பியும் தான் எப்போ பார்த்தாலும் சர்ச்சு ப்ரேயர்னு சுற்றின்னு இருக்கிறானுங்களே. எப்படியும் சர்ச்சில் தான் இருப்பானுங்க. வா போய் பார்க்கலாம். சரி வா போகலாம்டா டேய். என்னடா எப்படா வரும் தம்பிங்க? தெரிலடா, வர டைம் தான் வந்துடுவானுங்க. இரு. இதோ பாடுறா உன் தம்பிடா. அங்கே பாடுறா அவங்க அண்ணடா. இவங்களை எப்படியாச்சும் சர்ச்சை கூட்டின்னு வரணும்டா. அது தானே ஜோம் பண்ணி இருக்கிறோம். கத்தர் பார்த்துப்பாரு. ஏய் தம்பி, உங்களை தான்டா தேடுறோம். ஏண்ணா என்னாச்சு? தம்பி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொன்னியே, இப்போ எப்படி சரியாயிடுச்சு? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் யூடியூப்பில் உங்கள் அம்மா பேசுகிற வீடியோ பார்த்தோம்ப்பா. ஓ யூடியூபா? அதான் நான் தான் சொன்னேன்ல, நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணோம், கத்தர் குணமாக்குனாரு. என்ன தம்பி சொல்கிற? யார் இந்த கத்தர்? கத்தரா? ஜோமணி பாருண்ணா, உங்களுக்கே தெரியும் யார் அந்த கத்தர்னு. வாங்க ப்ரோ, சாப்பிட்டு போவீங்க. இல்லை இன்னொரு நாள் வர, இப்போ டைம் ஆயிடுச்சு, போகிறேன் பாய். என்னடா அவனுக்கு எப்படி பேசிட்டு போகிறானுங்க? இல்லை பேசாத நம்ம 2 பேரும் ஜோம் பண்ணி பார்த்தா தான் என்ன, அப்பயாவது எல்லாம் சரியாகும்ல. எங்க சத்தத்தையே காணும். எங்கடா ஆளை காணும்? டேய் 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 டம்ளர் சிவா, டேய் டேய் டம்ளர் சிவா. அட போயிட்டான்டா பொள்ளாச்சி மீச. இவர் பேருதான் கண்டுவட்டி காளிதாஸ். சார் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டானுங்க. காசு வாங்கி 3 மாதம் ஆச்சு, இன்னும் வட்டியும் வரலை, அசலும் வரலை. மாட்டோம் இருக்குதா உங்களுக்கு? நான் மச்சான் நேற்று பேசினுக்கும் போதே கைட்டி விட்டு போயிட்டேடா. டேய் என்னடா கடங்காரு ஃபோன் பண்ணுறாரு? என்ன மச்சான் பண்ணுறது? மற்ற ஃபோன் எடுக்காத இருக்கிற காசுலாம் குச்சி காலி பண்ணிட்டோம். டேய் ஒரு வழியாக மாட்டினீங்களா? காசு வாங்கி 3 மாதம் ஆகுது, இன்னும் காசு கொடுக்கல, அசலும் வரல, வட்டியும் வரல. என்னதான் பண்ணுறீங்க? எப்படின்னா காசு கொடுப்பீங்க? ப்ளீஸ்ண்ணா விட்டாங்க. நான் ஒட்டாதோ ப்ளீஸ்ண்ணா, நான் வந்து அத்தனை நாளில் திரும்பி கொடுத்துட்றேண்ணா. ப்ளீஸ்ண்ணா. ஓகேண்ணா. 10 நாளாக டைம் கிடையாது, இன்னும் 2 நாள்லேயும் என் பணம் வரணும். அப்படி இல்லைன்னா உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. டேய் வழி விடுவோடா, வந்துட்டானுங்க, பணம் கொடுக்க வக்கு இல்லை. ஐயோ 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 ஐயோ, ஒரு வேற வெறுப்பேற்றினுங்கிறாரு. ஓ கடுப்பால் ரோட்டில் பைத்தியம் மாதிரி பண்ணுறான். நான் மச்சான் எப்படி ஆயிடுச்சு, வட்டிக்காரர் வேறு எப்படி பேசிட்டு போயிட்டாரு, பணத்துக்காரர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதெல்லாம் விடுமாச்சு, கவலைப்படாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் எடுத்துட்டேன். என்னடா சொல்கிற? ஏண்டா இதுக்கு தானே நான் அப்பயே ஜம்மு பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன். தப்பு மேலே தப்பு பண்ணுறியடா, இப்படி சொந்த வீட்லேயே பொட்டி உள்ள கை விடுறியடா. என்னடா நீ? வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. என்ன பண்ண சொல்கிற சொல்லு. மச்சான் எனக்கு ஒன்று தோணுது, நீ சொன்ன அதை தப்பாக நினச்சிக்க மாட்டியே சொல்லிட்டா? இல்லை அன்றைக்கி என் தம்பி சொன்ன மாதிரி, அவனோட ஃப்ரெண்டும் சொன்ன மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணி பார்த்தா தான் என்னடா, நம்மளுக்கு தான் ஊர்பட்ட பிரச்சனை இருக்குது, ப்ரேயர் பண்ணி தான் பார்ப்போமேடா சரியாகுதா என்ன, அந்த கத்தரை எதனா சரி பண்ணுறாரா இல்லையான்ட்டு. அப்படி இல்லைன்னா நீ எடுத்துன்னு அந்த காசை நம்ம குத்துடலாம்டா கடங்காரங்கிட்ட. சரிவா ஜெபம் பண்ணி பார்க்கலாம். சரி வா போகலாம். சூப்பர் மச்சான், ஜெபம் பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்ட்டு. ப்ரே பண்ணுறோம். இலை எத்தனாருவா, சோறு போடவா? என்ன சாப்பாடு, என்ன குழம்பு? சாம்பார். ஏந்திரு, இப்படிலாம் உட்காந்துலாம் ப்ரேயர் பண்ணக்கூடாது, முட்டி போட்டு தான் ப்ரேயர் பண்ணணும். முட்டி போடுதா? கால் வலிக்கும்டா. என்னடா பண்ண சொல்கிற? வீட்டில் எப்படி தாண்டா தம்பி ப்ரேயர் பண்ணுவான், இது ப்ரொசீஜர்ரா, ஏந்தர்றா. சரி ஜெபம் பண்ண சொல்லிட்டு எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆமாம் நான் டெய்லியும் பண்ணுறேன், என்ன கேட்குற? என் தம்பி வீட்டில் பண்ணுவான், அவன் பண்ணும்போது ஏதோ 1-2 வார்த்தை கேட்டிருக்கேன். அது சோத்ரான்னு பண்ணுவான், அல்லேலூயான்னு சொல்லுவான்,
இன்னொன்று அவன் ஏதோ சொல்லுவான், நடுவில் இதெல்லாம் சொல்லி தான் பண்ணுவான். நம்மளும் இதே தான் சொல்லி தான் பார்ப்போமே. சரியா? நான் சொல்ல கூட சொல்லு. சரியா? சோத்திரம் 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 சோத்திரம். ஏசப்பா 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 ஏசப்பா. எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனை இருக்கு. நாங்கள் இனிமேல் சரக்கு அடிக்க மாட்டோம். சரக்கு அடிக்க மாட்டோம். எங்கள் பிரச்சனை சரியாக மாட்டேங்குது. எங்க போய் சரியாக மாட்டேங்குது. ஒரு பக்கம் போலீஸ் துரத்துறாங்க. தோத்துறாங்க, போலீஸ் தோத்துறாங்க. எங்கள் பிரச்சனைலாம் சரியாக மாட்டேங்குது. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எங்களை கொஞ்சம் பாருங்க ஏசப்பா. அவள் தான் மச்சி இப்படி தான் தம்பி பண்ணுவான். அவ்வளோதானா? இரு இன்னும் ஏதோ ஒன்று மறந்துட்டேன்டா. கண்ணை மூடி பண்ணுவான்டா. நம்மளும் கண்ணை மூடி பண்ணலாம். இரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிட்டு இருக்க. தெரிலடா. இனிமேல் எந்த பிரச்சனையும் போகக்கூடாது. எலியா இனிமேல் நம்ம சரக்கு அடிக்கக்கூடாது. எலியா இனிமேல் எந்த நாக்கையும் திருடக்கூடாது. எலியா. உன் சொந்த வீட்லயே நீ கை விடக்கூடாது. அல்லேலூயா. இனிமேல் நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாயிடணும். அல்லேலூயா. டே இரு, என் தம்பி ஏதோ வசனம் வச்சு ப்ரே பண்ணுவான்டா. எனக்கு டெய்லியும் அமிச்சுன்னு இருப்பான். இன்னி கூட அமிச்சான்னு நினைக்கிறேன். இரு பார்க்குறேன், ஒரு நிமிஷம் இரு. நீங்கள் அனைவரும் அவரிடம் மனம் திரும்பாவிட்டால் அழிந்து போவீர்கள். ஐயோ, நம்ம செத்து போயிடுமா? என்னடா இது? என்னடா எப்படி சொல்ற? நான் சொல்லலடா, வசனம் சொல்லுதுடா. இரு இன்னொன்று அமைச்சிருக்கான். இரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்போ மன திரும்பினா நம்ம எல்லாம் பரலோகம் போயிடுமா? என்னடா இது, இதில் எப்படி போட்டிருக்கு? என்னடா பண்ணுறது? வேற என்ன பண்ணுறது? மனம் திரும்பி தான் ஆகணும். வா, மனம் திரும்பி தான் பார்ப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமா, ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சுல்லண்ணா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவங்க எப்படி மனம் திரும்பினாங்க? அதுவா? அப்பாடா, ஒரு வழியா நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம்பா. ஐயோ, அப்பா, இந்தா உனக்கு தானா ஃபோனு. யாரு? ஐயோ, இவர் யாரா ஃபோன் பண்ணாரு? ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகேண்ணா. 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 சரிங்கண்ணா. போடு 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 போடு. ஓகேண்ணா. என்ன தானே ஆயிடுச்சு? அதுவா? இப்போ யாரா பாரு. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சரிங்க சார். இனிமேல் பண்ண மாட்டேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். என்ன மச்சி ஆயிடுச்சு? அதுவா? நம்ம ஜெபம் பண்ணோம்ல, எல்லா பிரச்சனையும் ஆல் கிளியர். எப்படிடா? தோ வந்து உக்காரேன். தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்ரா. எப்படியோ எங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்ட. ஆமாம், எப்படி நீ இந்த கடனெல்லாம் அடிச்ச? கர்த்தர் சந்தித்தார். அது சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவா? ஏன்னா நீ செயின் அடிச்சுட்டு ஓடும் போது நான் அங்கே தான் இருந்தேன். இருந்து நீ குடிச்சிட்டு போதையில் போகும்போது நான் அங்கே தான் இருந்தேன். நீ கடைக்காரங்கிட்ட திட்டு வாங்கும் போது நான் அங்கே தான் இருந்தேன். அங்கதான் இருந்து என்னடா பண்ணின்னு இருந்த? ஏன்னா நீங்கள் பண்ணுற பாவத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ எப்படியாவது மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் இங்கே உக்காந்துக்கிறீங்க, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் உக்காந்துருக்கீங்க. ஐயோ, ஓஹோ, அப்படி இருந்தவங்க தான் இப்ப எப்படி இருக்கிறாங்களா? சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 2 பேரும் ஒரு இருளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் இருளான வாழ்க்கையை விட்டு வெளிச்ச வாழ்க்கைக்கு வந்துட்டோம். எங்கள் 2 பேரையும் வழி நடத்துனது யாருன்னா எங்கள் தம்பியோட நண்பரும் தான். கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் மனம் திரும்பிட்டோம். எங்களை வழி நடத்துனது என்னவோ எங்கள் தம்பியோட நண்பரும் தான். அவங்கள வழி நடத்துனது யார் தெரியுமா? தோ
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்தின் பாதையில் நடத்த வேண்டும். இருள் என்பது என்ன? தனக்குள்ள இருக்கிற தேவையற்ற சிந்தனைகள், அடிமைத்தனம், மற்றவங்களுக்கு விரோதமாக செய்கிற கெட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள். உதாரணமாக குடிப்பழக்கம் என்கிற இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. சூதாட்டம் என்பது இருள். தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள போகிற அநேக இக்கட்டான காரியங்கள் இதெல்லாம் சூழ்ந்து கொண்டுதான் ஒரு இருள். இந்த இருளில் இருந்து மீட்டுக்கொள்ள முடியாதபடி அநேக காரியங்களிலே விசாசனம் தடுத்து நிறுத்துகிறான். ஆனால் இதிலிருந்து மீட்டு, இதிலிருந்து விடுதலை பெற்று தேவன் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு நேராக நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அதனால் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் பிசாசினுடைய கிரியிலிருந்து, அந்தகார சக்தியிலிருந்து, உலக பிரகாரமான இச்சைகளில் இருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு நேராக நாம் செல்லும்போது நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆமென். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை.